டே ஹாய். இப்போ என்ன செய்ய போற? நம்ம வாழை மரம் காலையில் வெட்டிட்டோம். அதுக்கு அதில் சாறு எடுக்க போகிறோம். இந்த வாழைத்தண்டு வாழை மரம் சாறு வாழைத்தண்டில் உள்ள அந்த தண்ணி குடித்தா நல்லது. தண்ணி வந்திருக்கா? வந்திருக்கு. அதுக்கு எவ்வளோ ஆச்சரியம். பிள்ளைங்களை கூப்பிடு. பிரியா, இது வாழைக்காய் கடிச்சா ஒரு மாதிரி துவக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது குடிச்சா உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. கல் வராது. கல் அடப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வா அண்ணனை கூட்டிகிட்டு வா. இங்கே வா, தர்ணேஷை கூட்டிக்கிட்டு. இல்லை ஒரு இது ஃபுல்லாக வந்துடுச்சுல, மறுபடியும் மூடி வை. காலையில் வெறும் வயத்தில் குடிக்கணும், இருந்தாலும் இப்போ குடிக்கலாம். தர்ணேஷ படியை விட்டு அடிக்கணும். திரும்பி குடிச்சிட்டு மரியாதையை போய் உட்காந்துடணும். வாங்க. இங்கே வா. வேணாம் நோனாலாம் கிடையாது, குடிக்கணும். அது சாச்சி விட்டு போயிடும். ஒரு ரூபாய் தான் ஜில்லுன்னு. ரே அடா வந்து குடிடா. ஆகாமே வாழைத்தண்டு சாறு நல்லது. வாழை மரத்து சாறு. ஏய் நின்று முழுங்க முழுங்க முழுங்கு. வாயில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதான் முழுங்கிற. ஓடு தர்ணேஷ. கரண்டியை கொண்டு மண்டையில் அடிச்சு விட்டுருங்க. ஏய் முழுங்கடா, உடம்புக்கு நல்லதுடா, சத்துடா. ஓடு 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 ஓடு. வீட்டுக்குள்ளே திண்ணையில் போய் உட்காரு. ஓடு. நீ குடி. நான் குடிக்கிறேன், நீ குடி. நல்லது தான். எப்படி குடிக்க போறாரு. எனக்கு ரொம்ப முக்கியமா, ஏன்னா எனக்கு கிட்னி எல்லாம் ரொம்ப ஃபால்ட் ஆகிட்டு. ஆமா ஆமா நல்லது. துவக்குது, அவ்வளவு கல் அடப்பெல்லாம் இருக்காது. ஒன்றுக்கெல்லாம் நல்லா ஃப்ரீயாக போகும். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை மரத்தை அடியோடு வெட்டிட்டு உள்ளே ஒரு குழியை தோண்டி வாழை இலையை வச்சு மூடிட்டோம்னா வந்துடும். அப்படிதானே? ஓகே பாய். ஓகே பாய் பாய் பாய்.